வேதவித்யோ நமோ நமः. நமோ மகத்பியோஸ்து நம சிசுபியா என்று ருக்வேதத்தில் உள்ள மந்திரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை திருப்பி சொல்கிற பாகவத்தில் வருது. மகான்கள் சிசுக்கள், சிசுக்கள்னா வித்தியார்த்திகள், மாணவர்கள். யாரும் வேத வித்துக்களாக இருந்தால் அவர்களை நமஸ்காரம் பண்ணலாம். அப்போது வயக்கிரமங்கிறது கிடையாது. வயசானவர்கள் 80-85 வயசானாலும் ஒரு 8 வயசு பையன் வேதாத்தியனம் பண்ணினால் அந்த பையனை நமஸ்காரம் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக நமோ அர்பகேபியா அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதுதான் பாகவதம் நம சிசுபியா என்கிறது. அர்பகம் அப்படின்னாலும் சிசுன்னாலும் ஒரே அர்த்தம். குழந்தைகளாக இருந்தால் கூட ஒரு சமயம் ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போயிருந்தேன்னா போக வேண்டிய அவசியம் வந்து, அதுவும் ரொம்ப அதிசயமான காரியம். அது அந்த வீட்டில் சிக்கு பலகா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பலகாயில் அவன் குர்ஆன் வச்சுருந்தான். அதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதை நான் எடுக்கிறதுக்காக போனேன். உடனே கரீம்னு பேர் அந்த முஸ்லீமுக்கு. சுவாமி இருங்க அப்படின்னா சரின்னு இருந்து. அதை போய் அந்த பையன் அவர் போய் எடுக்கிறதுக்கு முத்தத்தில் உள்ள பைப்பில் கைகால் அலம்பிண்டு அந்த புஸ்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு போகிறதுக்குள்ள அவனுடைய புள்ள 10-12 கூட இருக்காது, 7-8 வயசு இருக்கும். அந்த பையன் அதை எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்தபோது இவன் அப்பன் மண்டிட்டு அந்த பையனை நமஸ்கரித்து அப்புறம் அந்த குர்ஆனை வாங்கிண்டான். அப்போ தான் எனக்கு தோணித்து, நம்மாத்து பிள்ளையே ஆனாலும் வேதாத்தியனம் பண்ணிவிட்டால் எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது போல இருக்கு. இது நாம் அனுபவத்தில் பார்த்த விஷயம். இதுக்கு பிரமாணம் நமோ மகத்பியா நம அர்பகேபியா. வேதாத்தியனம் பண்ண வயசானவர்கள், வேதாத்தியனம் பண்ணிட்டுருக்கிற சிறுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்துக்கு தானே பெருமை. அதனால்தான் நம்ம எல்லாரையும் வைதிகர்கள், வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள், வேதத்தை சொல்லக்கூடிய யோக்கியதை உடையவர்கள், வேதத்தை இன்னிவரையிலும் ரட்சிச்சென்றிருக்கிறவர்கள். வேதம் நம்மளை ரட்சிக்கிறது, நாம் வேதத்தை ரட்சிக்கிறோம். அதனால் ஆசீர்வாதம் வேதத்திலேயே இருக்கு இல்லையா, பிரம்மாயுஷ்மத் தத் பிராமணைராயுஷ்மத் தேனத்வாயுஷாயுஷ்மன் தங்கரோமி அப்படின்னு ஆசீர்வாதம். ஆயுசு முக்கியம். திருப்பி திருப்பி வேதத்தில் எங்கே போனாலும் ஆயுசனுடைய பிராதானியத்தை தான் சொல்கிறது. தீர்க்கமான ஆயுசு வேணும். நாமும் வேதோக்த ஆயுரபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தில் சொன்ன ஆயுசு என்னன்னா சதாயு புருஷா, 100 ஆயுசு இருக்க முடியும். 100 ஆயுசு நாம் இருக்க முடியும். 100 ஆயுசு இருந்தால் போராது. சதேந்திரியா, சதாயு புருஷா சதேந்திரியா, இந்திரிய சௌஷ்டவத்தோட 100 ஆயுசு இருக்கணும். கைகால் இழுத்து 100 ஆயுசு இருந்து என்ன பண்ண போகிறோம்? கண் தெரியாமல் 100 ஆயுசு இருந்து என்ன பண்ண போகிறோம்? வாய் பேசாமல் 100 ஆயுசு இருந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் சதேந்திரியா. பத்ரங் கர்ணே பிஷ்ணியாம தேவா பத்ரம் பஸ்யே மாக்ஷபிர்யஜத்ரா. காது நன்னா கேட்டுருக்கு. இப்போ பகவத்குணம் சொன்னால் கேட்கணும். நீங்கள்லாம் வேத பாராயணம் பண்ணால் நாங்கள்லாம் கேட்கணும்.
காது நன்னா கேட்கணும். பத்ரங் கர்ணேபி சுணுயாம தேவா, கண்ணு நன்னா தெரியணும். விப்ரௌக தரிசனாத் சத்யா க்ஷீயந்தே பாபராசயா என்று ஓடி ஓடி வந்து வைதிகாளி ஓடி வந்து சமப்பட்டு வந்ததுனால்தானே உங்கள் தரிசனம் எனக்கு கிடச்சிது. எனக்கு முடியலேன்னு படுத்துட்டு இருந்தேன்னா படுத்துட்டு இருக்க போகிறேன். அப்புறம் 12 மணிக்கு எழுந்தாண்டு சாப்பிடுவேன். சமத்தை பார்க்காம இவ்வளோ தூரம் வந்தால் நீங்கள்லாம் தான் தெய்வம். விப்ரவுக தரிசனா, வேதமூர்த்திகளாக இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தரிசனம் பிராப்தமாகும். பத்ரங் கர்ணம், அக்ஷம்னா இந்திரியம், பொதுவாக கண்ணு. கண்களால் நல்லதையே பார்க்கணும், காதால நல்லதையே கேட்கணும். இது சஸ்தி வாசனம், சாந்தி பாடம் வேதத்தில். அப்புறம் சொல்றதுனா ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிர் யசேம தேவஹிதம் யதாயுஹு. என்ன அழகான பிரார்த்தனை. அந்த 100 வருஷம் இந்திரிய சௌஷ்டவம் வேணும்னு சொன்னோம் இல்லையா, அதைத்தான் இங்கே சொல்றது. ஸ்திரைரங்கை, அங்கங்கள்லாம் ஸ்திரமாக இருக்கு. 90 வயசு ஆனாலும் இங்கேருந்து 4 மைல் நடக்கணும்னா நடந்து போய் அந்த காலத்தில் வேத பாராயணம் பண்ணிட்டு வர பெரியவாழ்லாரையும் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் 2-3 மைலுக்கு அந்தண்ட ஒரு சிவாலயம் இருக்கும். அங்கே சோமவாரம் பாராயணம் உண்டு. அதுக்காக எங்கள் கிராமத்திலேருந்து வயசானவாள்லாம் நடந்து போவா. ஸ்திரைரங்கை, ஸ்திரமான அங்கங்களால் வைதிகாலாம் லோன்னு அலைஞ்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்தா. எங்கேயோ 2 மைலுக்கு அந்தண்ட ஒரு ஸ்ராத்தம், அங்கேருந்து போகணும். பட்னி கிடந்துட்டு இங்கேருந்து போவா, ஸ்ராத்தம் பண்ணி வச்சுவிட்டு அங்கேருந்து நடந்து வருவா. அப்படி சம்பாதிச்சு தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றினான். இல்லை அது போனால் நமக்கு வேதம் வராது. நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, நம்முடைய பிதாமகாள் எல்லாரும் என்ன கஷ்டப்பட்டு ஆனால் நிம்மதியாக வாழ்க்கை நடந்தா. எவளுக்கு சுகத்தை விரும்புகிறோமோ அவளுக்கு நிம்மதி பேடுறது, அவளுக்கெல்லாம் திருப்தி இருக்கிறது போருமே. அப்படிங்கிற எண்ணத்துக்கு சமமான ஐஸ்வர்யம் கிடையாது. இருக்கிறது போருமே அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அவர்கள் வேதத்தை ரட்சிச்சுன்னு வந்தா இல்லையா. ஸ்திரைரங்கைகி துஷ்டுவாகும் சஸ்தனூபிகி, சரீரமும் ஸ்திரமாக அங்கங்களும் ஸ்திரமாக இருக்கணும். என்ன பண்ணுறதுக்காக ஸ்திரமாக இருக்கணும்? புறத்தியாருக்கு உபதிரவம் பண்ணுறதுக்காகவா? புறத்தியார் பற்றி திட்டுறதுக்காகவா? எதற்கு நாள் துஷ்டுவாகும் சகா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே நாங்கள் ஸ்திரமாக. ருக்வேதம் பூரா ஸ்தோத்திரம் தானே, யஜுர்வேதம் பூரா கிரியையாக இருக்கும். கிரியைகள் செய்ய வேண்டியது. சௌத்த பூர்ணமாச இஷ்டியிலேருந்து ஆரம்பித்து அஸ்வமேதம் வரையிலும் கிரியைகள் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் யஜுர்வேதம். அதுக்கு உபயோகப்படுற சூக்தங்களை சொல்கிறது தான் ருக்வேதம். துஷ்டுவாகும் சஹா, ஸ்தோத்திரம் செய்து கொண்டே. எதை ஸ்தோத்திரம் பண்ணுறது? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறது? தேவஹிதம் யதாயு, நமக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கோ அவ்வளவு ஆயுசும் தேவஹிதம், தேவன் நமக்கு பண்ணின ஹிதம் அப்படின்னு சௌக்கியமாக இருக்கு. இதோ ஈஸ்வரன் சௌக்கியமாக இருக்கே, ஈஸ்வரன் சௌக்கியமாக வச்சிருக்கார், ஈஸ்வரன் சௌக்கியமாக வச்சிருக்கார். ஏன்னா நடமாடி வந்திருக்கேனே, நன்னா பேசுகிறேனே, நடமாடி வந்ததான் தேவஹிதம். சைடாக இழுத்து விடுத்து பேசலை அப்படின்னு விட்டா அப்புறம் நான் எப்படி உபன்யாசம் பண்ணுறேன்? அப்போ நான் என்னதுன்னா, எவ்வளவு நாள் எனக்கு பேச முடியுமோ அவ்வளவு நாள் பகவத்குணம் சொல்ல வேண்டாமா? எவ்வளவு நாள் சாதுக்களுக்கு உபகாரமாக இருக்கோ அவ்வளவு நாள் இந்த சரீரம் நடமாடுறது. அது நம்ம திறமை இல்லை. ஈஸ்வரன் யார் யாரை எதற்காக சிருஷ்டிச்சிருக்கிறானோ அது அப்போ அப்படியே நடக்கும். நம்ம எல்லாரையும்
வேதத்தை ரட்சிக்கணும்னு சிருஷ்டிச்சிருக்கான். கிடைக்குமா? இந்த ஜென்மம் கிடைக்குமா? இப்படி ஒரு ஜென்மத்தில் நாமும் லௌகீகமாக போயிடாம சின்ன வயசுலேருந்து பாடசாலையில் சேர்த்து ருக்வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதமூர்த்திகளாக நாம் இருக்கிறோங்கிறது தான் தேவஹிதம். அந்த சர்வேஸ்வரன் நமக்கு பண்ணின இப்போ ஏற்பட்ட பாக்கியத்துக்கு அவருக்கு நாம் என்ன கிருதஜ்ஞதையை செய்வோம்? ஈஸ்வரனுக்கு செய்யக்கூடிய கிருதஜ்ஞதை வேத பாராயணம் தான். அது மட்டும் இல்லை, வேத பாராயணம் பண்ணாத லௌகிக்கால் பெரிய சம்பாத்தியங்கள் இருக்கா, சௌக்கியமாக இருக்கா, அமெரிக்கா லண்டன் வரையிலும் போகிறா, பெருமையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் சம்பாதிக்கிறா இல்லையா? அதுக்காகத்தானே அவளை சமப்பட்டு படித்தா, அதுக்காகத்தான் ஓடுறா. அவள் ஏதாவது நம்ம வேதாத்தியனம் பண்ணலையே அப்படின்னா அவள் மனசில் ஏதாவது தாபம் இருந்ததுன்னா இது மாதிரி வேத பாராயணம் நடத்தணும். தான் பண்ணாத்துக்கு வேத பாராயணம் நடத்தணும். வேதம் யார் அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளை வாழ வைக்கணும். அவளை நான் தான் வாழ வைக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலேயே பிராமணாளுக்கு கொடுக்கணும், பிராமணாலையும் வேத வித்துக்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால சர்வ தியாகம் பண்ணிவிட்டு ஸ்ரீராமர் புறப்படுறார். வீடு வாசல்ல அரண்மனை, வீட்டில் உள்ள சாமான்களும் முதற்கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு, வெள்ளி பாத்திரம், தங்க நகை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விட்டு மர உரி உடுத்திண்டு வாசலை வரார். அப்போ ஒரு வேத வித்து பிராமணன் வார். ஏன் யா குறுக்க வர, நான் படுற கஷ்டத்தில் தொலை அப்படின்னு சொல்லலை. அப்படியே கையை குவிச்சு நிற்கிறார். வந்தவர் சொல்கிறார், எல்லாருக்கும் தானம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்தேன் அப்படிங்கிறார். அவருக்கு ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணி புறப்படுறார் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் வருது. அப்போ ராமருக்கு, சர்வேஸ்வரனான ராமருக்கு இருக்கக்கூடிய பிராமண பக்தி, இந்த பிராமண பக்தியாவது வேதத்தில் உள்ள பக்தி அப்படின்னு தெரியறது இல்லையா? நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா என்று கிருஷ்ண பரமாத்மாவையும் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய. கோக்கள் சௌக்கியமாக இருக்கணும், பிராமணால் சௌக்கியமாக இருக்கணும். ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்தால் போருமான்னா, கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம். ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்தால்தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.